ரிஷபராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு என்ன மந்திரங்களை எல்லாம் சொல்லி வழிபட வேண்டும்? ரிஷபராசியை எடுத்துக்கொண்டோமேயானால் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு கேது பகவான் வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தில் சிறிது சலசலப்பை உண்டு பண்ணுகிறார். வீடு வாகன மாற்றங்களை உண்டு பண்ண போகிறார். 10ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருவதால் தொழில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறார். ஆக உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியினால் வீடு வாகன மாற்றம், தொழில் மாற்றம், தாயாரின் உடல் நலத்தில் சிறிது சலனம் ஏற்படுதல், மகிழ்ச்சிக்கு சிறிது பங்கம் ஏற்படுதல் ஆகியவை நிகழ்கின்றன. அப்போ இதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரங்கள் என்ன? தொழில் ஸ்தானம் சனியினுடைய வீடாக வருவதால் நீங்கள் சனியினுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயாபுத்ராய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். சனீஸ்வரன் என்ற நாமத்தை உடையவனே, சாயா தேவியின் மகனாக இருப்பவனே, மந்தன் என்ற சிறப்பு பெயரை உடையவனே, உம்மை வணங்குகிறோம், எங்களை காத்து அருள் புரிவீராக. இது சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயாபுத்ராய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். அடுத்து உங்களுடைய சுகஸ்தானத்தை குறிவைக்கிறது அல்லவா? சுகம் என்றாலே சுக்கிரன். அப்போ சுக்கிரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்து வந்தீர்களேயானால் உங்களுடைய சுகத்திற்கு வரக்கூடிய குறைபாடுகள் நீங்கிவிடும். ஓம் பார்கவாய வித்மகே அசுராச்சாரிய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். பார்கவ முனிவர், அதாவது பிருகு முனிவரின் வழி வந்தவனே, அசுராச்சாரிய தீமகி அசுரர்களின் குருவாக இருப்பவனே, சுக்கிரன் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எங்களை காத்து அருள் புரிவீராக. ஓம் பார்கவாய வித்மகே அசுராச்சாரிய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். இது சுகங்களை எல்லாம் கொடுப்பதற்காக வேண்டி. அடுத்து சந்திர பகவான் 4ஆம் இடம் வந்து தாயாரினுடைய உடல் நலத்தில் குறைபாடு வரலாம் என்பதால் சந்திர பகவானின் மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். தாமரை கொடியை கையில் வைத்திருப்பவனே, தங்க நிறம் உடையவனே, சந்திரன் என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். இவைகளெல்லாம் இந்த ஸ்தானங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள். ஆனால் அந்த ஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய கேது பகவானையும் ராகு பகவானையும் நினைக்க வேண்டுமல்லவா? ராகு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். நாக வடிவாக இருக்கக்கூடியவனே, தாமரை பூவை கையில் வைத்திருக்கக்கூடியவனே, ராகு பகவானே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். கேது பகவானுக்குரிய மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். குதிரை கொடியை கையில் ஏந்தி இருக்கக்கூடியவனே, சூலத்தை கையில் வைத்திருக்கக்கூடியவனே, கேது என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. இந்த மந்திரங்களை எல்லாம் தினந்தோறும் சொல்லி வந்தால் இந்த ராகு கேது பயிற்சியினால் உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் பக்தியினால் அனைத்தையும் வெல்லலாம்.